எங்கள் ஊரில் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் ரொக்கம். எதற்காக அப்படி ஒரு பெயர் வந்தது என்று தெரியவில்லை. அவனுக்கு 30 வயது இருக்கக்கூடும். இழிந்து போன சாக்கு ஒன்றை இடுப்பில் பாவாடை போல அணிந்திருப்பான். மேல் சட்டை இடையாது. தலைக்கு எண்ணெய் வைக்கவே மாட்டான். அடிவைப்பில் அடித்து பல் தேய்த்துக் கொள்வான். தெருவில் யார் நடமாடப் போனாலும் ரொக்கம் காசு கொடுத்தால் எதையும் செய்வான். வண்டிப்பேட்டையினுள் எங்கோ புதைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். நாங்கள் வண்டிப்பேட்டைக்குள் போய் பஞ்சு பொறுக்கும்போது ரொக்கம் எங்களிடமும் காசு கேட்பான். 5 காசோ 10 காசோ கொடுப்போம். குரத்தி வண்டிப்பேட்டையில் அருகில் எங்கிருந்தோ வந்து ஒரு குழந்தை தன் இடுப்பிலிருந்து இறக்கி உட்கார்ந்தாள். அவள் முடியின் வண்டை கொண்டை குழிந்தாள். அந்த குழந்தையை ரொக்கம் வெறித்து பார்த்து கொண்டே இருந்தான். அவள் குழந்தையை எப்படி பிடித்து முத்தமிடுகிறாளோ அவை இக்கண்களுக்கு ஏதோ பிடிக்க முடியாதபடியே இருந்தது. இடீரென குரத்தி அவன் கையை நீட்டச் சொன்னாள். ரொக்கம் கையை நீட்டினான். அவள் குழந்தையை அவனது கையில் கொடுத்தாள். கூச்சத்துடன் வாங்கிய அவன் குழந்தையை முகர்ந்து பார்த்தான். லைஃபாய் சோப்பு மனம். அக்குழந்தை அவன் முகத்தை தடவியது. பாப்பா அழுதா என கேட்டான் ரொக்கம். நீயே பாலு கொடு என சொன்னாள் குரத்தி. ரொக்கம் அதை கேட்டு சிரித்தபடியே சொன்னான். இடீரென குழந்தையை கையில பிடி என்று அவளிடம் கொடுத்துவிட்டு வண்டிப்பேட்டையினுள் ஓடினான். இரும்பி வந்தபோது ஓலை கொட்டான் நிறைய சில்லறை காசுகள் இருந்தன. அவள் முன்னால் வைத்தபடியே சொன்னான். இதெல்லாம் உனக்குத்தான். ஏது இவ்வளவு காசு? சேர்த்து வச்சிருந்தேன். உனக்கு வேணாமா? எனக்கு இந்த குழந்தை மட்டும் போதும். அவள் சிரித்தபடியே கேட்டாள். குழந்தைன்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஆமா என்றான். 4 நாட்கள் அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டே திரிந்தான். பாப்பா பாப்பா என்று கொஞ்சினான். யார் என்ன வேலை செய்யச் சொன்னாலும் செய்யவில்லை. 5ஆம் நாள் காலையில் ரொக்கம் தூங்கி எழுந்தபோது குரத்தியையும் காணவில்லை, குழந்தையையும் காணவில்லை. நடுத்தெருவில் உட்கார்ந்து சப்தமாக அழுதான். யாராலும் அவனை தேற்ற முடியவில்லை. அதன் பிறகு ரொக்கத்தை வண்டிப்பேட்டையில் பார்க்க முடியவே இல்லை. அவன் பாப்பா பாப்பா என்று பிதற்றியபடியே நெடுஞ்சாலையில் போய்க் கொண்டிருந்தான் எனச் சொன்னார்கள். எங்கே போயிருப்பான் என தெரியவில்லை. ஆனால் அதன் பிறகு ரொக்கம் எங்காவது காசை புதைத்து வைத்திருப்பான் என்று வண்டிப்பேட்டையில் பல நாட்கள் மனிதரை தேடி பார்த்தோம். காசு கிடைக்கவில்லை. ஆனால் செம்மண் படிந்து போன இலுகிலுப்பை ஒன்று மட்டும் கிடைத்தது. அதை கையில் எடுக்கும்போது ரொக்கத்தின் நினைவு வந்து மனதை அழுத்தியது.